விளக்காய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாரகலாத சம்பத்தோதி மதியம் சூடி பொழிந்து இலங்கு வேழத்தில் உரிபோர்த்தாள் வெள்வளையாள் தான் வள்ளலாரை கண்டனர் வாக்கின் மன்னவன் उत्तराजने हेमंत ऋतु मगरमासे मेघमासे शुक्लपक्षे सुरदस्य वासना भाद्रमासमित्राय स्वादी नक्षत्रमित्राय शुभनक्षत्र शुभयोग परमेश्वर प्रीत्यर्थं धर्मसमृद्ध्या समेत प्रजनतीसालय नवदिन सायन्तनेय रथारोहणकाले अस्ति यजमानस्य पूर्वपुरुषपदानि महासन्निधानस्य देह आरोग्यबलसिद्ध्यर्थं सूर्ये चंद्र अंगारक बुध बृहस्पति शुक्र शनिश्चर राहु केतु नवग्रह पीड़ा परिहारार्थ रथारोहणकाले यात्रादान ग्रह प्रतिदानं करिष्ये प्रगस्म आदित्याद नवाग्रह सुरुवेभ्य ब्राह्मणे प्रदुभ्यः संप्रदते
சாமி அம்பாளையம் தரிசிக்கக்கூடிய இனிய வாய்ப்பினை இனிய நேரத்தில் இருக்கின்றோம். அன்பிற்கினிய மெய்யன்பர்களே, நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த இந்த ஏழூர் திருக்கோயிலுடைய சாமி அம்பாள் காட்சியானது இன்னும் சற்று நேரத்திலே நமக்கு இங்கு தீப ஆராதியோடு காட்டப்படக்கூடிய காட்சி கண்டு மகிழ இருக்கின்றோம். நம்முடைய 24வது இங்கு எழுந்தருளி இறையருளையும் குருவருளையும் இன்றைய உலகமெங்கும் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஊடகத்துறை அன்பர்கள் எல்லாம் அழகான இந்த திருக்கோயிலுடைய திருக்காட்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதோ நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கு எழுந்தருளி இப்பொழுது இறை வழிபாடை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மயூரநாதர் திருக்கோயிலிருந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அபயாம்பிகாய் உடன் ஆகிய மயூரநாத சாமிக்கு முதலில் சுவாமி அம்பாளுக்கு தொடர்ந்து தீபாராதனை நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன. குருமகா சன்னிதானம் அவர்கள் இப்பொழுது மயூரநாதர் திருக்கோயிலுடைய
அந்த அருண்பிரசாத் வழிபாட்டை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தடுத்து அறமலர்ந்த நாய்க்கு உடனாகிய ஐயக்கூடிய வழிபாடும் அதனைத் தொடர்ந்து மூவலூரிலிருந்து இருந்து இப்பொழுது மயர்நாதன் சாமி வழிபாடு தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் மகனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள்மிகு அபிராண்டிகை உடனாகிய மயிலாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அபிராண்டிகை உடனாகிய மயிலாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இப்பொழுது அனைத்து சாமி அம்பாளுக்கு வழிபாடு நடந்தது. ஐயரப்பனுடைய வழிபாடு தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் போற்றி அறமலர்ந்தாயுடைய ஐயாரப்பன் சாமி திருவடிகள் திரு ஐயாற்றிலே நடைபெறக்கூடிய அது போன்ற நிகழ்வை ஐயாரப்பன் சாமி திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு அறம்பலத்தனை குருநாயக ஐயாரப்பன் திருவடிகள் போற்றி போற்றி. இப்பொழுது குருமகா சன்னிதானம் அவர்கள் அங்கு ஐயாரப்பர் வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு குருமகா சன்னிதானம் அவர்கள் இப்பொழுது பல்லக்கில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமாளுக்கு இப்பொழுது பட்டு சாத்தப்படுகிறது. தொடர்ந்து வழிபாட்டு நிகழ்வுகளும் தீபாராதனை நிகழ்வுகளும் அழகாக அங்கு காட்டப்பட அந்த அற்புத காட்சியை நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் அடியார் புடைத்துள்ள கந்தரான் சாமிகள் புடைத்துள்ள இங்கு காட்சியை இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொரு சவுத்தநாயகனுடன் ஆகிய மார்க்கத்தையாளர்களுடைய திருக்கோயிலிருந்து எழுதிய சாமியம்பாளுடைய நடைபெறுகிறது. மயிலாடுதுறையிலே வழங்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எட்ட அடிச்சுட்டு வந்துருக்குமா, அந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் நவுந்து வந்துருங்க. அந்த மரம் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்க இடத்துல இருக்கவங்களாம் வாங்கி வந்து வழிபாட்டினை போற்றி ஆழிவிசை கல்விதற்கில் அனைத்திறான் அடி போற்றி வாடி திருநாவலூர் வந்தன் பதம் புதுமொழி திருவாதபுரம் திருத்தால் போற்றி என்று இங்கு வழிபாட்டினை நமக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். நால்வர் திருத்தால் போற்றி போற்றி நால்வரின் திருத்தால் போற்றி போற்றி நால்வர் திருத்தால் போற்றி போற்றி. அன்பிற்கினிய மெய்யன்பர்களே, இப்பொழுது
மீசை மாசுபட மூசு மயிலாடு தோரை மாலமூர் சோலை மீசை மாசுபட மூசு மயிலாடு தோரை மயிலா நெஞ்சேதவம் என் செய்தாய் தலைகள் ஆயவல்ல கைலாய நன்மலையில் மயிலாடு துறையன் நம் தலையின் மேலும் மனக்கூடும் தங்கவே நம் தலையின் மேலும் மனக்குளும் தங்கவே கொள்ளும் காதன்மை பெய்தோறும் கோல்வழேரோ மயிலாடு தூரை முறை வெள்ளம் தாங்கு சடையனை வேண்டியே வள்ளல் வெள்ளம் தாங்கு ஓடும் பருத்த தோளும் முடியும் போடி பட கொள்ளும் வரத்தினார் மயிலாடு துறை கரத்தினாவினை கட்டரும் காணீரை கட்டீரே வேடிக்கையெல்லாம் வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய பெருமக்களையும் அழகான முறையிலே திருமுறை இன்னிசை ஓதி சிறப்பித்திருக்கக்கூடிய திருமுறை சாதித்திருக்கக்கூடிய வல்லுநர் பெருமக்களையும் வரவேற்று இந்த திருக்கோயிலே இவ்வாறு சிறப்பாக நமக்காக எம்பெருமான் அருள் பாலிக்கின்ற வகையிலே திருவையாற்றில் நடக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு மகிழ்வதற்காக ஏற்ற வகையிலே இங்கு ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களை வரவேற்பதோடு அத்துணை பெருமக்களும் ஒரு சேர இறையருளையும் குருவர்களையும் பெறக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருப்பது எண்ணி மாயூரநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அபயாமிகையுடனாகிய மாயூரநாத பெருமானுடைய பெருங்கருணை திருவருடம் இசைக்கலைஞர்கள் நாளை இன்பத்தை பெருமானுடைய திருச்செவிக்கு செலுத்திக் கொண்டிருப்பார்கள். எனவே மொழி, மதம், இனம் இந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்த ஒரு திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் மிசாயமூர்த்தி திருவடி போற்றி வணங்கும் இத்தலத்திலே வீட்டிருந்த அருள் வாழ்கின்ற அபயாம்பிகையுடன் ஆகிய மாயூரநாத பெருமானை எல்லாம் வணங்கி இன்று நான் ஐயாரப்பர் கோயிலிலிருந்து கரம் வளர்த்த நாயுடனாகிய அந்த சப்தத்தான பிள்ளாக்கு ஏழ்வூர் சென்று இன்று மயிலாடுதுறை வந்து அடைந்தது. இந்த உடம்பு மட்டும் இல்லை, 84 லட்சம் யோனி பேதங்கள் இந்த பிறப்பு நம்ம பிறந்து இழைத்திருக்கின்றோம். இதெல்லாம் நான் நினைத்து பார்க்க வேண்டும். ஏதோ மனித பிரிவுனா திடீரென்று நமக்கு மனித பிரிவு கிடைக்கல. 1 அறிவு, 2 அறிவு, 3, 4, 5, 6வது அறிவு
இது நமக்கு மனித பிறவி கிடைத்திருக்கிறது. இந்த பிறவியெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இந்த முப்பொருள் உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தங்கள் நம்ம பார்க்கணும். பதி என்ன இறைவன் ஒரு கடவுள் ஒருவர் தான். ஒருவரே கடவுள். மற்ற தெய்வங்கள்லாம் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் எல்லாமே ஆன்மாக்கள் தான். ஒரே கடவுள் சிவருமானவர். பதி பசு என்றால் உயிர்கள். நம்ம இந்த உயிர்களை நம்ம எண்ணிக்கையில் உயிர்கள்லாம் இருக்கின்றன. இந்த உயிர்கள்லாம் ஒரு காலத்தில் அனாதி காலத்தில் ஆணவமலத்திலே அழுந்தி கிடந்தது. ஆணவமலம் என்ன அறியாமையில் மூழ்கி கிடந்தது. எதுவுமே தெரியாத ஒரு நிலையில இந்த உயிர் இருந்திருக்கிறது. இது பெருமாளுடைய கருணையினால தான் இறைவன் நமக்கு இந்த உலகத்தை படைத்து கொடுக்கிறான். நாம் வாழ்வதற்காக தான். இந்த உயிர்கள்லாம் வாழ்வதற்காகத்தான். இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம பார்க்கிறோம். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் பார்க்கிறோம். இது 5 இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். ஒன்று குறைந்தால் நம்ம உயிர் வாழ முடியாது. தண்ணீர் இல்லைனா எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. காற்று இல்லைனா எவ்வளோ சுவாசிக்க முடியாது. நம்ம போயிடும். காற்றே தான்னா உயிர்னா இல்லை. 5 பூதங்கள் உயிர் இல்லை. உயிர்னா தனி இல்லை. இறைவன் என்று இருக்கின்றானோ அதுபோல இந்த உயிர்கள்லாம் இருக்கின்றார். உயிர்களை யாரும் படைக்கவில்லை. நாம் எல்லாம் பிரம்மா படைத்தான் நினைக்கின்றோம். பிரம்மா என்ன படைத்த இந்த உடம்பை கொடுத்து படுத்துகிறார். அவ்வளோதான். படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளால் 5 தொழில்களை செய்வார். அழித்தல் 5 தொழில்களை செய்வது இறைவன் ஒருவன் தான். பாக்கியெல்லாம் பெருமாள்லாம் அவங்க அந்த தொழிலை மட்டும்தான் செய்யும். பெருமானா படைத்தல் தொழில் மட்டும்தான் செய்யும். திருமால் காத்தல் தொழில் மட்டும்தான் செய்யும். படைத்தல், காத்தல், மறுத்தல் 5 தொழில்களை செய்வது யார்? பெருமாள். அவர் தான் இந்த உலகத்தை நமக்கு படைத்து கொடுக்கிறார். அதையால் நம்ம இந்த உலகம் ஒரு நிலை இல்லாதது தான். எவ்வளோ காலம் இருக்குன்னா நம்ம இப்போ கலியுகம் நடந்து கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு சொல்கிறோம். இந்த 4 யுகங்களை பார்க்குறோம். இந்த 4 யுகங்களில் நிறைவாக இருப்பது நம்ம இந்த கலியுகம் தான். இந்த கலியுகம் 4,32 வருஷங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது போனாலும் நம்ம பிறவி எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம். என்ன பிறவின்னா நமக்கு மனித பிறவி மட்டும் இல்லை. மனித பிறவினா நம்ம வினைக்கு ஏற்றபடி தான் இறைவன் கொடுக்குறான். இந்த உடம்புலவோ அந்த உடம்புலவோ ஆட்டில் கூட ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, எல்லா பிறப்பும் பிறந்தேண்ட மாணிக்கவாசல் இருக்கு. புல்லாகி, கூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், காம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்ல அசுரராகி, நீவராய், தேவராய், செல்லாவின்றை தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்து எத்தனையோ பிறகு நம்ம பிறந்து இழைக்கிறோம். அதை விட உயர்ந்த ஒரு பிறவி நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது. மனித பிறவை இருந்து கொண்டு நாம் எல்லாம் இது திருக்கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய வேண்டும். நம்ம 5 இடத்தை நினைக்க வேண்டும். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாள் இல்லை என்று அவையார சொல்லியிருக்கிறார். அந்த 5 இடத்தை நம்ம நினைக்கணும். நம சிவாய நம. இதெல்லாம் நம்ம குருவின் மூலமாக உபதேசம் பெற்று இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். திருநீர் அணிய வேண்டும். திருநீர் அணிவதே பெரிய புண்ணியம் என்று திருமுறைகள். கங்காரம் பூசும் கவசத்திட்டு அங்காமல் பூசி மகிழ்வரை யாமாவில் கங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி திருநீர் அணிந்தாலே நம்முடைய வினையெல்லாம் நீங்கி போய்விடும். உத்தராக்கம் அடைய வேண்டிய இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். திருநீர், உத்தராக்கம் 5 இடத்து. ஏன்னா மனித பிறவி பிறந்தவன் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன மீண்டும் பிறவிலேயே சுழன்று கொண்டு இருப்போம். இதில் வினை தாக்கம் ஏற்படும். வினை என்ன? பாவம், புண்ணியம். பாவத்தின் பலன் நம்ம துன்பத்தை அடைவிக்கிறோம். என்ன பாவம் செய்தாலும் நமக்கே தெரியாது. அது இறைவன் தான் கணக்கு எழுதி கொண்டுட்டார். இன்னம் பொருளை தொழுது தூமுனர் துதி தின்று அழுதுகாமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரை எழுதின் கீழ்கணக்கு இன்னம் வரை என்று சொல்வது போல நம்முடைய வினையின் கணக்கை அவனை எழுதி கொண்டிருக்கிறான். அதற்கு ஏற்றபடிதான் இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான். இந்த உடம்பு நிலையில்லாதது, அழியக்கூடியது. அதுபோல இந்த உலகமும் நிலையில்லாதது, அழியக்கூடியது. உலகத்துக்கு வயசு உண்டு, நமக்கு வயசு உண்டு. இதெல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடியது. எல்லாம் இறைவனத்தே ஒடுங்கி போகக்கூடியது. அதையால் நம்ம எல்லாம் வினை செய்து மீண்டும் நம்ம பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இதே உடம்பே பொய்யானது என்று மாணிக்கவாசகரை சொல்கிறார் திருவாசகத்தில். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே என்று மாணிக்கவாசகர் அருமையாக சொல்றார். இதெல்லாம் எல்லாமே பொய் தான்.
உண்மை விளக்கத்தில் அருமையாக சொல்ற பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த கொள்ளலான்னு எல்லாமே பொய்யானது தான், நிலையானது அல்ல, அவ்வளோதான். பொய் என்றதுன்னா நம்ம இன்னைக்கு ஒரு பொய்யை சொல்கிறோம், ஒரு மறைப்பதற்கு ஒரு பொய் சொல்கிறோம். அது என்ன? அது பொய். உண்மை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது இல்லை. இது இந்த நிலையில்லாதது. இந்த நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம குழந்தைகளிலிருந்து பார்க்குறோம், இளமையாக இருக்கிறோம். இளமை அப்படியே இருக்குதா? இல்லை, முதுமை வந்துக்கிறது. முதுமை வந்துட்டால் முதுமையாக இருக்கணும் என்பதான் முடியலை. காலம் நம்ம இறந்து போய்க்கூடாது. இறந்து போனது என்ன? இந்த உடல் வந்து உயிர், இந்த உடம்புக்குள்ள அந்த உயிர் இருக்கு. இந்த உயிர் வந்து உடலை விட்டு பிரிந்து போவது தான் இறப்பு. அவ்வளோதான். இறந்து போச்சுன்னா உடம்பு என்ன? உடம்பை விட்டு பிரிந்து போகுது. இந்த உடம்புக்குள்ளே இருக்க முடியவில்லை. அந்த உடம்புல இருக்கணும்னா நம்ம கடுமையான தபம் செய்யணும். நம்ம அசுரர்கள்லாம் பாருங்க, எவ்வளவு கடுமையான தபம் செய்து இந்த உலகத்துல ஆட்டி படைத்தார்கள். சூரபத்மெல்லாம் பாருங்க, எவ்வளையோ கடுமையான தபத்தை செய்து இறைவனிடத்தை அருளை பெற்றான். அந்த அருளை பெற்றும் அவனுக்கு இந்த ஆணவம் தலைக்கு ஆணவம் தான் இருக்கக்கூடாது எல்லாருக்கும். இந்த மும்மலத்துல என்ன சொல்றான்? பாசம் சொல்றான். ஆணவம், கண்மை, மாய். இந்த ஆணவம் தான் எல்லாருக்கும் இருக்கு. இந்த ஆணவம் தலை தூக்கக்கூடாது. கல்வியினாலேயோ செல்வத்தினாலேயோ இறைவனை காண முடியாது. என்ன இறைவனை காணணும்னா அன்பினாலே தான் காண வேண்டும். இந்த மனம் தூய்மை அடைய வேண்டும். மனம் தூய்மை அடைவதற்காகத்தான் நாம் எல்லாம் அந்த கோயிலுக்கு சேர்றோம், திருநீர் அணிகிறோம், உத்திராக்கம் அணிகிறோம். தீமையை அகற்றி நன்மையே செய்யணும், நல்லதையே செய்து நல்லதையே நினைக்க வேண்டும். இந்த மன தூய்மை அடைய வேண்டும். வள்ளுவரே சொல்கிறார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகலங்கிற வேண்டும். எல்லா அறங்களையும் விட சிறந்தது எதுன்னா அந்த மன தூய்மை. அந்த மன தூய்மையை தான் இருக்க வேண்டும். இந்த உயிர் வந்து தூய்மை அடைந்து விட்டால் இந்த உயிர் வந்து இறைவனுடைய திருவடி சேரும். இறைவனுடைய திருவடி சேருகிற வரைக்கும் நாம் பிறவி எடுத்துக்கொண்டே அதான் வள்ளுவரே சொல்கிறார், பிறவி பெருங்கடல் நீந்தவன் நீந்தான் இறைவனடி சேரார். இந்த பிறவியாக பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு பிறவியை தான் இந்த மனித பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. நாமெல்லாம் இதெல்லாம் நன்கு பார்க்க வேண்டும். இந்த உலகம் நிலையில்லாதது, இந்த உடலும் நிலையில்லாதது. திருமூலரே சொல்கிறார், உடம்பார் அணியின் ஈரார் அடிவர் இடம்பட மெஞ்ஞானம் சேர மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்ப்பேன் உயிர் வளர்த்தேன். இந்த உடம்புக்குள்ள இருந்து கொண்டு இந்த உயிர் இருந்து நம்ம நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும். திருக்கோயில் சென்றோம், திருக்கோயில் சென்று நம்ம கோயில் போய் விளக்கு ஏற்றலாம். விளக்கு ஏற்றுவது பெரிய புண்ணியம். விளக்கிட்டால் வேறு சொல்லும் நெய்மேறி ஞானமாகும் என்று திருமுறைகள்லாம் நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது. திருமுறைகள்லாம் நம்மெல்லாம் வாய்விட்டு ஓத வேண்டும். ஆடிப்பாடி அண்ணாமலை கைகால ஓடிப்போகும் என்று உள்ள வினைகளை என்று திருமுறைகள்லாம் எடுத்துக்காட்டுகிறது. அந்த திருமுறைகள்லாம் நம்ம ஓத வேண்டும். வாழ்த்தினால்தான் நாம் நீண்ட காலம் வாழலாம். இது வாழ்த்தவாயும் நினைக்க மடனையும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூட்ட மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே. நம்ம நீண்ட நாள் வாழ வேண்டுமானால் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். திருநீர் அணியணும், உத்திராக்கம் அணியணும், ஐந்தடத்தை நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும். நம்மால் முடிந்த அளவு தானம் தர்மங்கள்லாம் சரி. அன்னையானவளும் 32 அறங்கரை செய்தார் என்று காஞ்சி புராணத்தெல்லாம் பார்க்குறோம். அந்த அறங்களையெல்லாம் நம்மால் முடிந்த அறங்களை நம்ம செய்யும். 4 அறங்களையாவது நம்ம செய்ய வேண்டும். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, மிக எளிமையானது. இறைவர்க்கு ஒரு பச்சிலை சாக்குங்கள், அது பெரிய புண்ணியம். யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாரி, அந்த பசுவை நம்ம தொண்டு செய்து அதுக்கு ஒரு கைப்பிடி புல் கொடுத்தாலே பெரிய புண்ணியம். யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு யாராக இருந்தாலும் பசியினம் இருந்தாலும் நம்மால் முடிந்த அளவு அந்த அவருக்கு இந்த உங்களுக்கு உணவு கொடுப்பது பெரிய புண்ணியம். பிறர்க்கு இன்னுரை தானே என்று நல்ல சொற்களை எடுத்து சொல்வது. இந்த உலகத்திலே நாம் எல்லாம் எப்படி வாழணும்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நல்ல சொற்களை நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். என காலங்கள் நமக்கு புரிகொண்டே போகிறது. நம்ம எல்லாம் உண்பதும் உடுத்துவதும் உறங்குவதுமாகத்தான் நம்மளுடைய காலங்கள் கழிக்கிறது. நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி அடங்க மாட்டேங்குது. நம்ம தூங்கினாலும் எவ்வளோ தூங்கினாலும் மீண்டும் மீண்டும் தூங்க தான் வேண்டியது. எவ்வளவு உடை உடுத்தினாலும் மீண்டும் மீண்டும் உடைகள் உடுத்துக்கொண்டே இப்படி தான் நம்முடைய காலங்கள் கழிகிறது. இதெல்லாம் நாம் நினைத்து பார்த்து இந்த உயிர் வந்து உடம்பிலே இருக்கிறது. இந்த உடம்பிலே இருந்து கொண்டு வேலையெல்லாம் செய்கிறது. இந்த உயிர் 5 படுகிறது. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம். இந்த உயிர் நெற்றியில இருக்கிறதுனால நமக்கு நம்ம பார்க்குற எல்லாம் செய்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் கீழே இறங்கி போச்சுன்னா நம்ம எந்த இதுவும் தெரிய மாட்டேங்குது. இல்லை கனவு நிலைக்கு போடுறோம், தூக்கத்தில் போடுறோம், எதுவுமே தெரியலை. இந்த உடம்பு கீழே உயிர் கீழே இறங்கி
மேலே வந்து நின்னா தான் அந்த உயிர் வந்து வெற்றி பெறல. அந்த உயிர் நமக்கு நம்ம எல்லாம் பார்க்குறோம், எல்லாம் அந்த உயிர் அந்த அனுபவிக்குது எல்லாத்தையும். அதையால் நம்ம எல்லாம் இந்த பாவத்தை எல்லாம் நம்ம நீக்க வேண்டும், புண்ணியத்தையாவது நம்ம செய்ய வேண்டும். புண்ணியத்தை செய்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாகலாம். பாவம் செய்தால் நம்ம துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். துன்பமின்றி துயரின்றி என்று நீர் இன்பமேன்றி இராப்பகல் ஏத்தும் என்று திருநாகர் சுவாமிலாம் தேவாரத்திலே அருமையாக பாடுகிறார். திருநாகர் சுவாமிலாம் பாருங்கள், நீங்கள் 81 வயசுலேருந்து அவர் கைலாயத்துக்கே போன காட்சி அங்கே கிடைக்கிது இவருக்கு. நாகரச பெருமான்கள்லாம் அதெல்லாம் 4 பெருமக்கள்லாம் இங்கே அந்த நாளடியார்கள்லாம் நமக்கு திருமுறை கொடுத்திருக்கிறார்கள். அந்த திருமுறையெல்லாம் நம்ம ஓத வேண்டும். ஏன்னா இந்த பொய்யான வாழ்க்கை, குற்றார் உறவினர்கள் சுற்றார்கள் அண்ணன் தம்பி உரை எல்லாம் ஒரு பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது யார் சொல்லார்? சுந்தரர் சொல்கிறார், பொய்மையாளரை பாடாதே என்று புகழூர் பாடினும் உழைவீர்கள் என்று சுந்தர பெருமானும் பாடுகிறார். இந்த பொய்யான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு பொய்மையாளர்கள் பாடாதே, இப்போ உண்மையானவையார் இறைவன் தான். அந்த உண்மையான இறைவனை கலந்து பாடுங்கள். அவனை பாடினால் நமக்கு நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழலாம் என்று சொல்லி வந்து அடியார் பெருமக்களுக்கும் இந்த தசப்தான மிக சிறப்பாக நடைபெற்றது. வான வேடிக்கை எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்றது. வேதங்களும் ஓதினார்கள், திருமுறைகளும் ஓதினார்கள். அடியார் பெருமக்களும் அந்த எழுவூர் பிள்ளைக்கு சென்று வந்து இறைவனை வழிபட்டு அவர்களுக்கு இந்த ஆன்மா தூய்மை அடைய வேண்டும் சொல்லி எல்லாம் வாட்டி அமைகிறேன். சுவாதி சிற்றம்பலம் நவாய் கனகத்திரடையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நண்பர்களே, ஐயன்பர்களே, குருவர்களும் இன்று ஒரு சேர வாய்க்கப்பட்டிருக்கிறது. குருமகா சன்னிதானம் அவர்கள் வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் அத்துணையும் சுருக்கி எளிமையாக நாம் சிவபூஜை செய்வதனுடைய அவசியம், நாம் பிறந்த பிறப்பினுடைய பெருமை, இவற்றையெல்லாம் மிக அழகாக பக்தர்கள் உலகொள்ளும் வண்ணம் அற்புதமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியை மனமை மொழிகளால் திக்கு நோக்கி வணங்கி செலுத்திக் கொள்வதிலே அனைவரின் சார்பாக செலுத்திக் கொள்கிறோம். அதுபோல் இதற்கு முன்னதாக இந்த திருவிழாவுடைய சிறப்பை பற்றி சிவபுரம் வேதாகம் பாடசாலையுடைய முதல்வர்கள் கண்காணிப்பாளர் குருமூர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு திருவடைமருதூர் ஸ்ரீராம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பேராசிரியர் பெருந்தகையாக பணியாற்றி கனகசபை ஐயா அவர்கள் அழகாக அந்த பணி நிறைவுக்கு பின் இறை பணியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து திருக்கோயிலை சார்ந்திருக்கக்கூடிய சிவாச்சார பெருமக்கள், அழகான இசையை வழங்கி இருக்கக்கூடிய மங்கள இசைவாளர்கள், ஓதுவாமூர்த்தி பெருமக்கள் மற்றும் திரளாக வருகிறது பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் அத்துணை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதோடு நல்ல ஒளி அமைத்திருக்கக்கூடிய நமது ஒளி அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய கணபதி குழுவினருக்கும் மற்றும் தேவார பாடசாலையை சார்ந்திருக்கக்கூடிய எந்த திருவிழாவாக இருந்தாலும் தேர் திருவிழாவாக இருந்தாலும் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய நமது கொத்தத்தூர் பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை மெய்யன்பர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, நல்ல வணக்கம். மெய்கள்தான் சந்ததிப்பார் மெய்ஞானபானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சகிலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ திருச்சுற்றம்பதேவா சுட்சபீஸ்வர் சிவசிதம்